கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். டிசம்பர் மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தூங்கும் முன்பாக 8 மணிக்கு தியானிக்கிறோம். இந்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய எப்படி நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், பரிசுத்தவான்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும், திக்கற்ற பிள்ளைக்கு எப்படி நம்ம விசாரிக்க வேண்டும், ஏழை எளிய ஜனங்களை எப்படி நாம் விசாரிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், அநேக காரியங்கள் இரவு நேரத்திலே இந்த மாசத்திலே அந்த காரியங்களுக்காக. அது மாத்திரமல்ல, எத்தனையோ குடும்பத்தில் ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களும் கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே புது ட்ரெஸ் போடணும். நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஹாஸ்டல்ல இருப்பாங்க, ஹோம்ல இருப்பாங்க, முதியோர் இல்லத்துல இருப்பாங்க. அந்த காரியங்களுக்காக இரவு நேரத்திலே நாம் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை தியானித்து ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை நாம் தியானிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த வசனம் நான் இப்போ வாசிக்கும் போதே அவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்துகிறார். மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். மகிமை உள்ள தேவன் இந்த பூமியிலே நமக்காக மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரவிராஜ் பாவி. இந்த பாவியை தூக்கி எடுக்கணும் அப்படின்னா யாரு வருவா? நல்லா யோசித்து பாருங்க. எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துடைய எல்லாருடைய பாவத்துக்காக சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியாவின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். மனம் திரும்பணும், சிறு பிள்ளைய போல மாறணும், அவர் ரத்தத்தினால கழுவப்படணும், பரிசுத்தவான வாழணும், நீதிமான வாழணும், அவருடைய சாயலுக்குள்ள வரணும், மறுரூபமாக்கப்படணும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு பகுதியிலே ஒரு சின்ன குறையாவது இருக்கும், ஒரு சின்ன ஓட்டையாவது இருக்கும். பிசாசு எப்ப வரான்னு சொல்லி பார்த்ததுல 1% இருந்தா கூட வந்துருவான். பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் என்று வேதம் சொல்கிறது. 31 நாளும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அந்த இடத்துல பிரச்சனை ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. நிறைய குடும்பத்திலே புருஷனை கவனிக்கிறேன் சொல்லிட்டு ஜெபம் பண்ற விட்டுருவாங்க. சில குடும்பத்திலே அம்மா அப்பாவுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சில குடும்பத்திலே ஒரு இடத்துல போய் சிக்கி கொள்வாங்க. சில குடும்பத்துல பணம் சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இடத்துல போய் சிக்கி கொள்றாங்க. சில குடும்பத்துல ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துருந்தாங்க. என் வாழ்க்கையில நான் ஏமாந்துருக்கப்பா, பாவத்திலையும் சிக்கிக்கிட்டேன். பாவம் அப்படின்னு என்ன தெரியுமா? இருக்கிறதுலே பெரிய பாவம் இருக்கு. என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார். 10 கட்டளைல முதல் கட்டளை. நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சைக்கு போயிருக்கேன். ஆனால் கையில பைபிள் எடுக்காம, வாசிக்காம, ரசிக்கப்படாம இஷ்டம் போல வாழ்ந்திருக்கேன். எனக்கே தெரியாம இருந்திருக்கேன். ஆனால்
பல லட்சங்கள் கடன்ல இருக்கும்போது, கடன்ல கஷ்டப்படும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பந்தான் எனக்கு கொஞ்சோண்டு நேரம் கிடைச்சிருக்கு போல இருக்கு. ஏன்னா காலையில இருந்து ராத்திரி வரையும் வேலை பார்ப்பேன், சம்பாதிப்பேன், நல்ல இஷ்டம் போல செலவு பண்ணுவேன். கடன் அதிகம், வியாபாரம் இல்லை, பொருள் இல்லை. அதுக்கப்புறம் கடையில் இருக்கும்போது பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரியுது, என் வாழ்க்கையில இருள் இருக்கு, என் வாழ்க்கையில பாவம் இருக்கு, என் வாழ்க்கையில அக்கிரமம் இருக்கு, என் வாழ்க்கையில விக்கிரகாராதனை இருக்கு, என் வாழ்க்கையில நான் மனுஷனை நம்பி சாபத்துல இருக்கேன், என் வாழ்க்கையில எத்தனையோ விதமான காரியத்துல நான் அடிமையா இருக்கிறேன். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே என் வாழ்க்கையில் இருந்துச்சு. விக்கிர வழிபாடு இருந்துச்சு, மெழுகு பத்திச்சுட்டு இருப்பேன். எங்க அப்பா செத்த போட்டோ வச்சிருந்தேன். கடையில எலுமிச்சம்பழம் வச்சு எலுமிச்சம்பழம் மட்டுமே நம்பிட்டு இருந்தேன். கத்தாழை தொங்கிட்டு இருப்பேன், கத்தாழையை நம்பி இருந்தேன். 15 வருஷம், 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை. ஜாதகம் பார்த்திருந்தேன், மனுஷனை நம்பி நியூமராலஜி பார்த்தேன், எத்தனையோ காரியங்கள். ஆனா சமாதானம் இல்லாமல் இருதயம் ஃபுல்லா மனவேதனையோடு துக்கத்தோடு பல பிரச்சனைக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவருடைய சமூகத்திலே வந்து கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன், மனம் திரும்ப ஆரம்பித்தேன். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு காரியத்துல போய் சிக்கி போயிருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே நான் யோசித்து பார்க்கும்போது சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். கடன் அதிகம், சொந்த வீடெல்லாம் வித்தேன், எல்லா பொருளும் வித்தேன், நடுரோட்டுக்கு வந்தேன். சமாதானம் மட்டும் இருக்காது, நிம்மதி மட்டும் இருக்காது. நான் என் வாழ்க்கையில உள்ளதை அப்படியே சொல்றேன், அதுவே உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சமாதானம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தேன். சமாதானம் இருக்காது, வேற எல்லாமே இருக்கும். நைட்டு ரொம்ப நேரம் படம் பார்ப்பேன், ரொம்ப நேரம் செல்போன் பார்ப்பேன், ரொம்ப நேரம் எதையாவது பார்த்துட்டு இருப்பேன். ஆனா சமாதானம் இருக்காது. ஏன் சமாதானம் இருக்காது அப்படின்னா, உலகத்துல ஏதோ ஒரு காரியத்துல ஒரு மனுஷன் சிக்கிட்டு இருக்கிறான். அதுல ரவிராஜ் ஒரு ஆள். நான் மட்டும் என்ன வேற உலகத்துல இருந்து வந்தேன்? நானும் இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கேன். என் வாழ்க்கையில எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மனுஷன் சிக்கி கொள்றான். நான் எப்போ கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து உணர ஆரம்பித்தனோ, மனம் திரும்ப ஆரம்பித்தனோ, கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தனோ, மனம் கசந்து பாவத்தை அறிக்கையிட ஆரம்பிச்சனோ, அப்பந்தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஏன் அப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு ஐயா அழகா சொன்னாரு, பிரதர், நான் பண்ணாத சேட்டையே இல்லை, நான் பண்ணாத காரியமே இல்லை, நான் 24 மணி நேரம் ஃபுல் போஸ்ட்ல தான் இருப்பேன், என் பக்கத்துல எவனும் வர முடியாது, நான் பெரிய ரவுடிம்பங்கள்ல, என் பக்கத்துல யாரும் வர மாட்டாங்க, நான் வருஷத்துல 2 நாள் தான் சர்ச்சுக்கு போவேன், ஒன்று கிறிஸ்மஸ், ஒன்று புது வருஷம். அதுவும் சர்ச்சுக்கு உள்ள போக மாட்டேன், சர்ச்சுக்கு வெளியில போய் நிற்பேன், நின்றுட்டு எல்லாரோட நானும் வந்துடுவேன். ஆனா மகா பெரிய ஒரு முரணை, நல்ல தண்ணி அடிச்சுட்டு இருப்பேன், நான் அவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படின்ட்டு இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே இயேசு ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாத்தையும் விட்டுட்டு நேர சர்ச்சுக்கே வேலைக்கு வந்துட்டாரு. அவர் சொன்னார் அழகா, எனக்கு கீழே 10 பேர் வேலை வைப்பாங்க, கை நிறைய சம்பளம், நான் உழைச்சுதான் சம்பாதிப்பேன், நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன், அதனால நான் இஷ்டம் போல தண்ணி அடிப்பேன், நான் தண்ணி அடிச்சா கூட யாருக்கும் தெரியாது, நான் எப்பவுமே ஃபுல் பூஸ்ட்ல தான் இருப்பேன். ஆனால் இயேசுவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக எனக்கு அந்த பாவ வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கே வந்துட்டேன் அப்படின்னாரு.
சரி, சர்ச்சில் என்ன வேலை பார்க்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர்ச்சில் ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி, சர்ச்சில் வாட்ச்மேன் வேலை பார்க்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வாட்ச்மேன் வேலை மட்டும் பார்க்கல, சர்ச்சை ஃபுல்லாக அழகாக தூத்து கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. நான் ரியலாக பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தா பையனை ஐரோல் ஆகிட்டார். சிஎஸ்ல ஐரோல் ஆகிட்டார். உண்மை சம்பவம். இப்பவும் அந்த ஐயா இருக்காரு, நம்ம இருக்க இருக்காரு. அந்த ஐயாவை நான் அடிக்கடி போய் பார்ப்பேன். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் மனம் திரும்பும்போது முதல்ல சர்ச்சுக்குள்ள ஓடி வந்துருவான். இந்த பாவி ஒரு நாள் மனம் திரும்பினேன், 40 நாள் உபவாசம் இருந்தேன். என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை இருந்துச்சுல்ல, தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன், உபவாசத்தோடு இருக்க ஆரம்பிச்சேன், புலம்ப ஆரம்பிச்சேன், என்னைய நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். நான் இப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லி என்னைய நானே வெறுக்க ஆரம்பிச்சேன். சுயத்தை வெறுக்க ஆரம்பிச்சேன், மாம்சத்தை வெறுக்க ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷன் கர்த்தரை பின்பற்றணும் அப்படின்னா தன்னைத்தான் வெறுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. தன்னைத்தான் வெறுக்கும் போது, நான் ஒரு வியாபாரியா இருந்ததுனால 40 நாள் உபவாசம் இருப்போமே, அவருடைய சமூகத்துல காத்திருப்போமே, உலகத்துக்காக வேலை பார்க்க வேண்டாம், தேவனுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முழு நேர ஊழியத்துக்காக 40 நாள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க ஆரம்பிச்சேன். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போதுதான் தெரிஞ்சது ஒரு பெரிய ஒரு அழைப்பு வச்சிருக்காருன்னு சொல்லி. அந்த பெரிய அழைப்பிலே அவருடைய சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிக்கும் போது பாத்திரத்தை நிரப்ப ஆரம்பித்தார், அபிஷேகம் பண்ணினார். திருநெல்வேலியிலிருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தெசேன் விலை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியிலே சிஎஸ்சி சர்ச்சில் ஒரு கோயில் குட்டியாராக வேலை செய்ய புறப்பட்டேன். அபிஷேகம் பண்ணினார். தலையிலிருந்து உள்ளங்கால் வரி அப்படியே அபிஷேகம் நிரம்பி ஓடிச்சு. சர்ச்சுக்குள்ள வந்து வேலை பார்த்தேன். ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த 2.5 வருஷம் எப்படி போச்சு, ஒரு செகண்ட் போல், அவ்வளவுதான். அவ்வளவு தூரம் மகிமையாக எடுத்து பயன்படுத்தினார். கர்த்தருடைய கிருபையினாலே அங்க வேலை பார்க்கும் போதே பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சேன். 2021 வரையும் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து 2019 மறுபடியும் அபிஷேகம் பண்ணி கர்த்தருக்காக தேசத்துக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்க ஆசைப்பட்ட வனாந்தர பகுதியிலே எடையங்குடியிலே தேரிகாடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல காலையில் ராத்திரியும் போய் தனிமையிலே தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சு. யாருமே இருக்க மாட்டாங்க. போவேன், எப்பமாவது வேணா கூட யாரையாவது ஒரு நபரை கூட்டு போவேன், அவ்வளவுதான். ஆனா அங்க போய் ஜெபிக்கும் போது அநேக காரியங்கள் வெளிப்படுத்தினார். அங்கேயும் அபிஷேகம் நிரப்பினார். அழகா கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு தேதியில கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் உலகத்துக்குள்ள எதுலயோ சிக்கிட்டு இருக்கிறான். நானும் மனுஷன்தான். என் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்கும்போது நான் என்ன தரமா யோசித்து பார்ப்பேன், நான் எதுல சிக்கிட்டு இருக்கிறேன், என் மாம்சம் எதை நோக்கி போகுது, என் சிந்தனை எதை நோக்கி போகுது, ஜென்ம சுபாவம் வருதா, இல்ல பழைய சுபாவங்கள் வருதா, பழைய காரியங்கள் வருதா. ஒரு மனுஷன் 24 மணி நேரம் வாழ்க்கையிலே எதுல போய் சிக்கிக் கொள்றான். ரவிராஜா இருந்தாலும் உலகத்துக்குள்ளதான் இருக்கிறேன். 24 மணி நேரம் வேறு விரிக்கப்பட்ட ஜனம்தான், 24 மணி நேரம் பிரித்து எடுக்கப்பட்ட ஜனம்தான். 24 மணி நேரமும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணி விழித்திருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு சத்துருவும் வரமாட்டான். இன்னைக்கு சத்துரு எப்படி வாரான், பிசாசுக்கு எங்க நம்ம இடம் கொடுத்தோம்னு சொல்லி பார்க்கும்போது
24 மணி நேரமும் நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் வரமாட்டான். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஒரு நூல், ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் இருந்தா கூட அதன் வழியா பிசாசு உள்ள வந்துருவான். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். பிசாசு எப்படி வந்தான்னு சொல்லி யோசித்து பார்ப்பேன். எங்க இருந்து உள்ள வந்தான்னு சொல்லி யோசித்து பார்ப்பேன். சின்னோண்டு ஒரு மிஸ்டேக் இருந்தா போதும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் 1000 காரியங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் பொய் பேசும்போது பொய்க்கு பிதா என்று எழுதப்பட்டிருக்கு. பிசாசுக்கு இடம் கொடுத்ததுதான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போது பிசாசுக்கு இடம் கொடுத்ததுதான். ஒரு மனுஷன் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளல அப்படின்னா அந்த இடத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்ததுதான். பொல்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்கும் போது பிசாசு வந்துரும். அவருடைய கற்பனையை கை கொள்ளல அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள பிசாசு உள்ள நுழைஞ்சிடறான். 1 மணி நேரமா விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். 1 மணி நேரமா ஜெபம் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள பிசாசு உள்ள வந்துடுறான். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சப்பா. அதனால உண்மையாவே சொல்லுவேன், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் உண்மை இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துக்குள்ள பிசாசு நுழைவான். சில குடும்பத்துல நினைப்பாங்க, பிரதர் உங்களுக்கெல்லாம் என்ன பிரதர் அப்படிம்பாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சமாதானம் இல்லாமல் இருக்கா, எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. அதுதான் முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். வருஷம் வருஷம் கிறிஸ்துனுடைய பிறப்புல கொண்டாடத்தான் செய்யறோம். நானும் சின்ன வயசுல இருந்து கொண்டாடத்தான் செஞ்சிருக்கேன். சின்ன வயசுல இருந்து நானும் சர்ச்சுக்கு போகதான் செஞ்சிருக்கேன். ஆனா என் இதயத்துக்குள்ள எத்தனை நாள் சமாதானம் இல்லாம இருந்திருக்கு, எத்தனை நாள் நான் குழப்பத்தோடு இருந்திருக்கேன், எத்தனை நாள் நான் பயத்தோடு இருந்திருக்கேன், எத்தனை வருஷம் நான் பாவத்தோட வாழ்ந்திருக்கேன். ஏன்? நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் சொல்றது வந்து ஆன்லைன்ல அப்படியே பேசிட்டு இருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி எப்படி வாழ்ந்தால் சமாதானம் கிடைக்கும் சொல்லி பார்க்கும்போது, அவருடைய சமூகத்துல இரவும் போலுமா தியானிக்கும் போது சமாதானம் தருகிறார். தேவனை துதிக்கும் போது சமாதானம் தருகிறார். ஜெபிக்கும் போது சமாதானம் தருகிறார். அவரோட நடக்கும் போது சமாதானம். இது என் வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சேன்ப்பா. பரிசுத்தமா வாழ்ந்தா சமாதானம், உண்மையா வாழ்ந்தா சமாதானம், கற்பனை கை கொண்டா சமாதானம், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா சமாதானம். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் நாடகம் பார்த்தா, ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்தா, ஒரு 6 மணி நேரம் செல்போன்ல உட்காந்தா, ஒரு 8 மணி நேரம் ஒரு மனுஷன்ட்ட போன்ல பேசிட்டு இருந்தா எப்படி சமாதானம் கிடைக்கும்? ஒரு நாளும் சமாதானம் இருக்காது. அதையும் நான் பார்த்தேன். இதை ஏன் தெளிவா சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை தேடி பார்க்கறாங்க, சமாதானம் கிடைக்க மாட்டேங்குது. சில குடும்பத்துல இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, டக்குன்னு போனை கையில் எடுக்கணும், உடனே பாஸ்டர்கிட்ட பேசிட்டா உடனே என் பிரச்சனை சரியாயிரும். சரி 2 நிமிஷம் சரியாயிட்டு அடுத்த நிமிஷம் அவங்க வீட்டுல பார்த்தா அவங்க நாடகம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வீட்டுல பார்த்தா படம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல பார்த்தா பையன் செல்போன் கேம்ல விளையாண்டுட்டு தான் இருக்கான். அவங்க வீட்டுல பார்த்தா மதுபான அடிமை இருக்கதான் செய்யுது. ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை? எத்தனை தேசத்துக்குள்ள இணைந்து இருக்கிறீங்களோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். என் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு, சரி கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பையன் வாலிப வயசுல யாரையோ விரும்பினா, சரி அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த பிள்ளை திருமணம் முடிச்சிட்டான், அப்புறம் என்ன நடந்துச்சு? விக்கிரக வழிபாடுக்குள்ள போயிட்டான் பிரதர் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு பார்த்தா நிம்மதி இல்லை. ஐயோ என் பையன் போயிட்டான், என் பையன் போயிட்டான் 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 போயிட்டான். எங்க கூடி போனா? வாலிப வயசுல வசனத்தினால காத்து கொள்ளல, போயிட்டான், முடிஞ்சிட்டு. இப்படி 1000 காரியங்கள் இருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை, நான் ஒரு வேதக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம வாழ்க்கை வசனத்தின்படி இருந்தால் சமாதானம். சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நமக்கு சிலுவையில சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி விட்டார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை.
ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நீங்க நினைக்கிற மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடையாது. ராத்திரி ஒருவேளை 8 மணிக்கு 9 மணிக்கு உட்கார்ந்தேன் அப்படின்னா நான் பைபிள் வாசித்து முடிக்கும் போது 4 மணி 5 மணிலாம் ஆயிரும். நைட் நேரத்தில் சில நேரத்தில் தூக்கம் வராது. என் மனைவி தூங்கி எந்திரிச்சிருவா. நான் காலையில் பார்த்து அடுத்த 5 மணி சர்வீஸ் உண்டு. நான் அப்படியே நேராக சர்ச்சுக்கு போயிடுவேன். நைட்டு ஃபுல்லாக தேவனோட சமூகத்தில் காத்திருந்து கண்ணீரோடு பைபிள் வாசிக்கும்போது கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த வசனத்தை நான் கீழ் படிச்சிருக்க மாட்டேன். நான் துன்மார்க்கனா வாழ்ந்திருப்பேன், நான் துரோகியாக இருந்திருப்பேன். உடனே பாவம் பண்ணி அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிடுவேன். நான் உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ் படியிலப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, உயிர் பிச்சை போடுன்னு சொல்லி கேட்குறேன். ஒரு மனுஷன் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது எவ்வளோ பெரிய துரோகி, எவ்வளோ பெரிய துன்மார்க்கன், கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் எவ்வளோ இருக்கு. நான் இப்படிதான்ப்பா பைபிள் வாசித்து என்னோட சமூகத்தில் நெருங்கினேன். எல்லாரும் நினைப்பாங்க பிரதர் அப்படிம்பாங்க. கிடையாது, உங்களை போல நானும் ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் தான். பிரதான பாவி என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். எல்லாருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறை. சில குடும்பத்துல ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா ஜெபிக்க மாட்டாங்க. நல்ல பாட்டு படிச்சு துதிக்க தெரியும், ஆனா செல்போன்ல தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டு வம்பா போயிடுவாங்க. சில குடும்பத்துல சினிமா பாட்டு அப்படியே பின்னாடியே போயிடுவாங்க. அப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் புலம்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா கிறிஸ்டியனா இருப்பாங்க, வேதக்காரங்களா தான் இருப்பாங்க, ஆனா நிம்மதி மட்டும் இருக்காது. நான் சொல்றது ஆமாவா இல்லையா? பிள்ளைகளுக்கு செல்போன் அம்மா அப்பா தான் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கண்ணு முன்னாடி தேவையில்லாத வீடியோ பார்க்கு, தேவையில்லாம வெப்சைட்ல போகுது, தேவையில்லாம கேம் விளையாடுது. யோசித்து பாருங்க. பிள்ளைகளை பார்க்க 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 அம்மா அப்பாவுக்கு துக்கம். ஐயோ என் பையன் கெட்டு போறானே, என் பிள்ளை கெட்டு போறாளே. அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் இல்லை. இதெல்லாம் சமாதான குலைச்சல் தான். நான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன். ரவிராஜனுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரவிராஜ் தேவன் பிரித்து எடுத்து பல உபத்திரமான பாதைகளிலே, பல பாடுகளிலே, பல கஷ்டத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே பாவ அடிமையிலிருந்து தூக்கி எடுத்து தம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து தம்முடைய கிருபையினால நிரப்பி அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா பரிசுத்தம் பண்ணி பிரித்து எடுத்து அபிஷேகம் பண்ணி நிப்பாட்டினார். அதுவும் ஆன்லைன் மூலியமா பேசணும் அப்படின்னா, எல்லா தேசத்துலையும் பேசணும் அப்படின்னா அதுக்கு தனியாக கர்த்தர் விசேஷமாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். முடிஞ்சா ரவிராஜுக்காக ஒரு நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ பாடுகள் மத்தியில தான் வந்துட்டு இருக்கோம். இந்த மாசம் கிறிஸ்துமஸ் மாசம், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இந்த மாசத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு பெரிய கேள்வி. அது உங்க கையில இருக்கு. சில குடும்பத்துல என்ன நினைக்கிறான் அப்படின்னா, பல எண்ணங்கள், அந்த எண்ணங்களே அவங்கள வேற வழிக்கு கொண்டு போயிடும். அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருடைய சிந்தனைக்குள்ளே பலவிதமான காரியங்களை வச்சிருக்காங்க. அவங்க கற்பனையில ஒன்றை கற்பனை பண்ணுவாங்க, அதுவே அவங்களுக்கு அது ஆபத்தா முடிஞ்சிடும். கால வேளையிலே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது சமாதானம் எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்டுபிடிச்சேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன தெரியுமா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னாரு.
பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து, வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து, ஜீவ அப்பமாக வந்த இயேசு கிறிஸ்து, மனுஷ குமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக வந்த இயேசு கிறிஸ்து, நமக்காக வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஜீவ ஒளியாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னாரு. அந்த சமாதானத்தை எங்க இருந்து கொண்டு வந்தாருன்னு சொல்லி கேட்டா, வானத்திலிருந்து இறங்கி அங்கே இருந்தே நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார். அவர்கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் சந்தோஷம். நான் கையில பைபிள் எடுத்து நான் வாசித்து பார்த்ததுல நான் கண்டுபிடிச்சு இப்படித்தான் கண்டுபிடிச்சேன். நம்ம யார்கிட்டயாவது பழகிட்டே இருப்போம், அவங்களுடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டே இருப்போம். அந்த வார்த்தை நம்மளை பலவீனப்படுத்துகிறது. நான் மறுபடியும் கூட சொல்றேன், நம்ம யார்கிட்டயாவது பழகிட்டே இருப்போம், அவங்கள்ட்ட நம்ம பழக 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 அந்த வார்த்தைகள் நம்மளை பலவீனப்படுத்துது. ஆனால் வேத வசனம் நாம் தியானிக்க 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 நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நமக்குள்ளே சமாதானம் வருகிறது. நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமா மாறுகிறது. அவர் நமக்குள்ளே வரும்போதுதான் சமாதானம், அவர் நமக்குள்ளே வரும்போதுதான் ஆசீர்வாதம், அவர் நமக்குள்ளே வரும்போதுதான் சுத்திகரிப்பு, அவர் நமக்குள்ளே வரும்போதுதான் எல்லா மாற்றம். இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ள இருக்கும்போது எனக்கு சமாதானம் இருக்கும். இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ள இருக்கும்போது என்னோட வாழ்க்கை மனமாற்றமா இருக்கும். என் இதயத்துக்குள்ளே 100% நான் அவருக்கு இடம் கொடுத்தேன் அப்படின்னா சமாதானம் பரிபூரணம். என் இதயத்துக்குள்ள நான் இயேசு கிறிஸ்துவ அழைக்கிறேன், ஆனா கொஞ்சோண்டு நான் ஃப்ரெண்ட்ட பழகுறேன், கொஞ்சோண்டு நான் மனுஷன்ட்ட பழகுறேன், கொஞ்சோண்டு நான் வேற யாரையும் நம்பி இருக்கிறேன் அப்படின்னா அந்த கொஞ்ச இடத்துல சமாதான குலைச்சல் உள்ள வந்துடும். நிறைய குடும்பத்துல நான் இயேசுதானப்பா தேடுறேன், எனக்கு ஏன் சமாதான குலைச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா அவங்க இருதயத்துல பார்த்தா பையனை நம்பி இருப்பாங்க, புருஷனை நம்பி இருப்பாங்க, அம்மா அப்பாவை நம்பி இருப்பாங்க, யாராவது பணம் தருவாங்க அவங்கள நம்பி இருப்பாங்க, சில குடும்பத்துல பேங்கையே நம்பி இருப்பாங்க, சில குடும்பத்துல நகையை நம்பி இருப்பாங்க, சில குடும்பத்துல வேற எதையோ நம்பி இருப்பாங்க, சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம், வேற யாரையும் நம்பி இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த சமாதான குலைச்சல். கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். இன்னைக்கு காலைவேளையில நீங்க யாரெல்லாம் செய்தி கேட்கறீங்களோ, தேவன் தான் உங்களை இவ்வளவு நேரம் கேட்க வச்சிருக்காரு. நீங்க புதுசாலாம் நீங்க இணைந்திருக்கல, நீங்க டெய்லி செய்தி கேட்டிருக்கலாம். சில குடும்பத்துல புதுசா கூட நீங்க இணைந்திருக்கலாம். இவ்வளவு நேரம் நீங்க செய்தி கேட்கறீங்க அப்படின்னாலே கர்த்தர் உங்களை இழுத்து கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த செய்தி நீங்க இவ்வளவு நேரம் கேட்க முடியும். சில குடும்பத்துல எனக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்? யாரையோ நம்பி ஏமாந்து. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. போன்ல பேசினேன், போட்டோ அனுப்புனேன், பணம் அனுப்புனேன், என்னை இப்ப பிளாக்மெயில் பண்றாங்க. அவ்வளவுதான், கண்ணீர் வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்டின் தான், வேதக்காரங்க தான், நிம்மதி இல்லை. ஆனா அவன் கையில நான் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது இயேசு எதுக்காக பூமிக்கு வந்தார். 25 செய்தி பேசிட்டு இருக்கோம் இந்த மாசம் மட்டும். அதுல ஒரு செய்தி தான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னாரு. இந்த பூமியில இயேசுட்ட ஒரு மனுஷன் வரும்போது சமாதானம். இப்ப ரீசெண்டா ஒரு குடும்பத்துல ஒரு ஐயா, அந்த ஐயா இந்து சகோதரர் தான், அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட், அவங்களுக்கு தோள்பட்டையில எலும்பு கொஞ்சம் இறங்கிட்டு அந்த ஐயா ஜெபிக்க வரும்போது கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. வலி தாங்க முடியல பிரதர் அப்படிம்பாங்க. ஆனால் நாட்களாக ஆக ஆக இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இப்ப கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா கையில வலி,
ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளை இல்லைன்னாங்க, ஒரு பக்கம் பார்த்தா கடன், வீடை வித்துட்டாங்க, பணம் வரணும் அப்படின்னாங்க. ஒரு பக்கம் பார்த்தா மனைவி தான் போய் வேலை பார்க்குறாங்க, முடியல, வீட்டில் இருக்கிறாங்க. மிகுந்த துக்கத்தோடு பேசினாங்க. ஆனா இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க. அந்த அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, கையில பைபிள் எடுத்து வாசித்தா கூட என் சிந்தனைக்குள்ள நிறைய காரியங்கள் எனக்கு வருதே அப்படின்னாரு. இப்படியே சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. அப்ப என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே துன்மார்க்கன். என் வாழ்க்கையில நான் பைபிள் வாசிக்காத எத்தனையோ ஆண்டுகள், ஜெபிக்காத எத்தனையோ ஆண்டுகள், துதிக்காத எத்தனையோ வருஷங்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன ஒரு துன்மார்க்கன். ஆனால் கர்த்தர் பக்கம் எப்ப மனம் திரும்பனோ அபிஷேகம் பண்ணினார், வேறு பிரித்தார். கர்த்தருடைய அவருடைய கரத்துக்குள்ள வைத்திருக்கிறார். எவ்வளவு கிருபை தெரியுமா? உங்க வாழ்க்கையில கர்த்தருக்காக மாறுவீங்களா? கர்த்தருக்காக வாழ்வீங்களா? கொஞ்சமாவது உங்க வாழ்க்கையில மனமாற்றம் இருக்கா? என் வாழ்க்கையிலாம் துன்மார்க்கமா வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, சமாதானம்லாம் இருக்காது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருக்காது. வேதம் அழகா எழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. நான் துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன், துரோகியாவும் வாழ்ந்திருக்கேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து மனம் திரும்பி அவருடைய சமூகத்துல காத்திருந்து கண்ணீரோடையும் ஜெபம் பண்ணியிருக்கேன். அதே நேரத்திலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சுவாசமுள்ள மனுஷனுடைய வார்த்தையை நம்பும் போது பலவீனப்படுத்துகிறது, அதனால சமாதான குலைச்சல் வருகிறது. அந்த வார்த்தையை நான் மறுபடி சொல்றேன். சுவாசமுள்ள மனுஷனை நம்பும் போது, மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, பலவீனப்படுத்துற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதான குலைச்சல் வருகிறது. இதுதான் நிறைய குடும்பத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கையில நடக்கு. இது என்னோட வாழ்க்கையில நான் அனுபவப்பட்டு கண்டுபிடிச்சேன். சிலுவையில சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி விட்டார். ஆனால் சிலுவை குறித்த உபதேசம் இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது. அவர் மேல் உள்ள நம்பிக்கை நிறைய குடும்பத்திலே காணோம். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி புது ட்ரெஸ் போட்டுட்டு நேரா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு போய் பார்த்தா சில குடும்பத்துல தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து ஏன் பிறந்தார் கூட சில குடும்பத்துல தெரிய மாட்டேங்குது. எனக்காக தான் பிறந்தார், என் அக்கிரமம், என் பாவம், என் மீறுதல் எனக்காக நொறுக்கப்பட்டார். ஐயோ, நான் மனம் திரும்பணும். இந்த பாவி பரலோகத்துக்கு வரணும்னா நான் மனம் திரும்பணும். இந்த பாவி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அப்பந்தான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் தருவேன் என்று அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். யாரெல்லாம் குமாரனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 எழுதப்பட்டிருக்கு. நான் இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் போகணுமா, அதுக்காக குமாரனை தந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க செய்தி கேட்கிறீங்களா? கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கலங்காதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானம் இல்லாத இடத்திலே அங்க கலக்கம் இருக்கும், பயம் இருக்கும். இதெல்லாம் ரவிராஜ் வாழ்க்கையில் இருந்துச்சு. பல லட்சங்கள் கடன், 1/2 கோடி கடன், பயம் இருந்துச்சு, கலக்கம் இருந்துச்சு. என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் குடும்பம் எப்படி இருக்குமோ, அடுத்த நாள் எப்படி இருக்குமோ, ஒவ்வொரு நாளும் பயம் 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 பயம். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துருது தெரியுமா? நான் பயத்துல வாழ்ந்திருக்கேன், கலக்கத்துல வாழ்ந்திருக்கேன். பாவம் செய்யும் போது
கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். நான் பயத்தில் வாழ்ந்திருக்கேன். அதனால தான் சொல்லி தரேன். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டனாலே பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கலக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் ஒரு மனுஷன் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது சமாதானத்தினால் நிரப்புகிறார். அதையும் என் வாழ்க்கையில் நான் பல மடங்கு அனுபவிச்சிருக்கேன். வனாந்தரத்தில் போய் தேரிகாட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன். அவருடைய பிரசனத்தினால் அப்படி நிரப்புவார். என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியத்தையும் சொல்லியிருக்கேன். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது சமாதானத்தினால் நிரப்பி இருக்கிறார். ரெண்டையுமே சொல்லியிருக்கேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்துனுடைய பிறப்புல செய்தி என்ன தெரியுமா? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாசம் முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை நான் இன்னும் செய்தி கேட்கல, இன்னைத்தான் புதுசாக கேட்டிருக்கேன் அப்படின்னா, 1ஆம் தேதியிலிருந்து முக்கியமான டாபிக் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கேளுங்க. வழக்கமாக நம்முடைய செய்தி கேட்குறவங்களுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும். 11 மாதம் பேசின செய்தி டிசம்பர் பேசலை. டிசம்பர் மாதம் தனியாக பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த கிறிஸ்துனுடைய பிறப்பு இந்த வருஷம் இந்த மாதம் கேட்குறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார், பரிபூர்ணமாக சமாதானத்தை தருவார். ஆனால் விட வேண்டிய பாவத்தை விட வேண்டும், மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும். சுவாசமுள்ள மனுஷனை நம்பதை விட்டுவிட்டு ஜீவனோட வார்த்தையை நம்ப வேண்டும். ஏன்னா நிறைய குடும்பத்திலே மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தரை விட்டு வழி விலகி போறாங்க. அதனால தான் சமாதான குலைச்சல். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய குறைகளை மன்னிங்க. இந்த நாளிலும் 24 மணி நேரம் உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்கள் கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. அபிஷேகனால் நிரப்புங்க, வரங்களால் நிரப்புங்க, கனிகளினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ இந்த நாளிலும், பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை இருக்க அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. பிரிவினை, சில குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. பிரிஞ்சு போயிட்டாங்க, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்தில் மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல், அந்த வீட்டில் எல்லா சத்துரும் கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். காலவேளையிலே கற்பத்தினிக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசுறீங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு இருக்கு, ஏற்ற துணையை தாங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்குங்க. கர்த்தர் பூரண சுகம் தந்து தீர்காயுசு தந்து பரிபூர்ணமாக ஆசுறீங்க. தேசத்துக்குள்ள அப்பா நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. சில குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. நல்லா படித்து எக்ஸாம் எழுதுகிற கிருபை செய்யுங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. உங்கள் கரத்தில் எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். வேலைக்காக ஜெபிக்கிறங்க, வெளிநாட்டு போகிறக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாசல் திறந்தாங்க. தேவனர்லேயே அப்போ பிரேயர் மெனிஷனில் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னி ராஜா. உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல அப்படி சொல்லி முடிச்சிட்டிங்கப்பா. உங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற பரிசுத்தவங்களுடைய தேவையை சந்திங்க. மிஷினரிமார் தேவை சந்திங்க. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கூடிய ஆத்துமாக்களை எழுப்புங்க. கர்த்தருடைய வருகையில் நாங்கள் காணப்பட வேண்டும். நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும். எங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்களுடைய கரத்தில் அப்படின்னா துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக அதிகால வேளையிலே தினமும் இணைந்திருங்கள். கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம்.
இந்த மாதம் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவனுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.